ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அன்பார்ந்த விஏ பிஸ்னஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்களது சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள். நம்ம இந்த சித்திரை மாதத்தினுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கான சித்திரை மாத பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மனைவி. உங்களுடைய மனைவியின் உடல்நிலையில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்கள நல்லா பார்த்துக்கணும். ஏதாவது சிறிய வியாதிகள் ஆரம்பிக்கிற மாதிரி தெரிஞ்சாலே அதை முதல்ல டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் இது என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு டெஸ்ட் எடுத்து பார்க்குறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த சின்ன விஷயமே ஒரு பெரிய விஷயமாக மாறி நிறையா உடல்நிலை பாதிப்புகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களது உடல்நிலையிலையும் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மாதம் இது. அதனால் உங்களுக்கும் ஏதான பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே டாக்டர்கிட்ட போய் அதை டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உறவினர்களால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளது. சில தொல்லைகள், சில சண்டைகள், இதெல்லாம் உறவினர்களால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெருசாக உறவினர்கள் வீட்டுக்கு வரான் அப்படின்னாவே நீங்கள் உடனே எங்கேயான வெளியில் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம், இல்லை ஊரில் இல்லைன்னு சொல்லிடலாம், இல்லை நீங்கள் எந்த உறவினரையும் பார்ப்பதற்கு செல்லாமல் இருப்பதும் உங்களுக்கு இந்த மாதம் சிறந்த பலனை அளிக்கும். இப்போது நம்ம இந்த 12 பாவங்கள்லேருந்து என்னென்ன பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 1ஆம் இடம், அதாவது லக்னபாவத்திலிருந்து பார்க்கும் பொழுது சில அவப்பெயர்கள் அல்லது அவமானங்கள் உங்களுக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யாத விஷயத்தை நீங்கள் செய்ததாக உங்கள் மேலே பழி வரலாம். என்ன, நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்யவே போகலாம், அது அவர்களுக்கு தப்பான ஒரு புரிதலை ஏற்படுத்தலாம். இல்லை உங்களை ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டுட்டு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உங்களை கவனிக்காமல் இருக்கிறது, இது மாதிரியான சில விஷயங்கள் நடைபெறலாம். அதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே உங்களுக்கு மரியாதை இருக்கிறதோ அந்த இடத்திற்கு போனால் மட்டுமே போதுமானது. அடுத்தது 2ஆம் இடம், குடும்பஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையான நிலைமையானது இருக்கும். அதே மாதிரி பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். பணம் எப்படியான உங்களுக்கு கிடச்சுட்டே இருக்கும். வியாபாரத்தில் ஒரு லாபமானது இருந்து கொண்டே இருக்கும். அதனால் பணப்புழக்கத்தை பற்றி தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு தேவை வர்றது, இப்போ பணம் எனக்கு தேவை, நான் ஒரு இடத்துல கேட்க போகிறேன் அப்படின்னா கேட்குற இடத்துல பணம் கிடைக்கும். அதனால் பணத்தை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டாம். அதே மாதிரி 3ஆம் இடம், சகோதர ஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல தைரியமானது இந்த மாதம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சகோதரர்களாலையும் நண்பர்களாலையும் நல்ல லாபம், நல்ல ஒத்தாசை, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட நிறைய வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி 4ஆம் இடமான தாயார் ஸ்தானத்திலிருந்து, மாதஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது அம்மாவினுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறையும். சில பிரயாணங்களை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்படும். அதனால் அதெல்லாம் உங்களுக்கு சுப பிரயாணங்களாக இருக்கும், நமக்கு தேவையானதாக இருக்கும். நம்ம அந்த பிரயாணங்கள் பண்ணுவதனால நமக்கு வெற்றிகளானது உண்டாகும். நம்ம என்ன காரியத்துக்காக போகிறோமோ அந்த காரியத்தில் ஜெயம் உண்டாகும். அதனால் அந்த பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பிரயாணங்களே. 5ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு வயிற்றில் வலி ஏற்படலாம், அல்லது பார்த்தீங்க அப்படின்னா வயிறு சம்பந்தமான வேறு ஏதான ஒரு வியாதிகளோ ரோகங்களோ உங்களுக்கு உண்டாகலாம். அதே மாதிரி உங்கள் பையனால் உங்களுக்கு நிறைய செலவுகள் சேரலாம், இல்லை பையனுக்கு உடம்பு முடியாமல் போகலாம். இது மாதிரியான விஷயங்கள் நடைபெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மகனோட சண்டை கூட உண்டாகலாம். அடுத்தது 6ஆம் இடம், ரோகஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது கடன் ஒரு கட்டுக்குள்ளே வரும், கடன் அடைய வழி கிடைக்கும்,
வரவேண்டிய பணம் உங்களை வந்து சேரும். ரொம்ப நாளாக ஒரு பணம் ஒரு இடத்துல இருக்குது, எனக்கு வரவே இல்லை அப்படின்னா இந்த மாதம் அதற்கான முயற்சியை செய்தால் அந்த பணமானது உங்களை வந்து சேரும். இல்லை அப்படின்னா பணம் வாங்கினவனுக்கே ஒரு நல்ல புத்தி உண்டாகி ரொம்ப வருஷமாக கொடுக்கல, இன்றைக்கி கொடுத்துருவோம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, இவன் பணத்தை கொண்டு வந்து நம்மள்கிட்ட கொடுத்துருவான்னுட்டு. அது மாதிரி அவனாக தானாக முன் வந்து இந்த பணமோ பொருளோ எது நீங்கள் அவன்கிட்ட கொடுத்துருந்தீங்களோ அது உங்களை வந்து சேர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது மனைவிக்கு உடல்நிலையில் பிரச்சனை வரலாம், மனைவியோட சண்டையானது ஏற்படலாம். இது மாதிரியான பலன்களே இருக்கிறது. கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி 8ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது சில முக்கியமான காரியங்களை செய்யும் பொழுது அதில் தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நம்ம இந்த விஷயம் பண்ண போகிறோம், நிச்சயம் பண்ணியே ஆகணும்னு ஒரு விஷயத்துக்கு கிளம்புவோம், அது கிளம்பும்போது அது தடைப்பட்டு போயிடும். அதனால் அந்த காரியங்களை செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல பிளான் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கும்போது அந்த தடைகள்லேருந்து நம்ம விடுபடலாம். அடுத்தது 9ஆம் இடமான உங்களுடைய பாக்யஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய மாமனார் வீட்டிலிருந்து உதவி கிடைக்க நிறையா வாய்ப்புள்ளது. பணத்தேவையாக இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், அப்போ அந்த மாமனார் குடும்பமானது அந்த வேலைகளை சரியாக செய்து உங்களுக்கு உதவியை செய்வார்கள். அடுத்தது 10ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது புதிய பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அதே மாதிரி 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது, வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் இருக்குது, புதிய தொழில் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா அதில் 2-3 பேர் வந்து நம்மளோட ஜாயிண்ட் பண்ணிக்கிறதுக்கு, நானும் உங்களோட இந்த தொழிலில் சேர்ந்துக்கிறேன், இல்லை இந்த வியாபாரத்தில் சேர்ந்துக்கிறேன், இல்லை நான் ஒரு கடை வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த கடைகளில் புதிய ஆள் சேர்க்கைகள் சேருவதற்கு இது மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் இந்த மாதம் உங்களுடைய வேலையாக ஆகட்டும் அல்லது உங்களுடைய தொழிலாகட்டும் உங்களுடைய வியாபாரமாக ஆகட்டும், அந்த 3க்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதில் நல்ல முன்னேற்றம், நல்ல லாபம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. 12ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு கழுத்து வலி அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஏற்கனவே கழுத்து வலி இருந்ததுன்னா அது ரொம்ப ஜாஸ்தியாகும், இல்லை கழுத்து பகுதிகளில் பிரச்சனை வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக இந்த மாதம் பார்க்கும் பொழுது உங்களுடைய மனைவியின் உடல்நிலையிலும் உங்களுடைய உடல்நிலையிலும் வியாதிகள் இருந்தாலும் உங்களுடைய பணத்தேவையானது பூர்த்தியாகும், உங்களது வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றமானது இருக்கும். நீங்கள் இந்த மாதம் வணங்க வேண்டிய தெய்வம் யாரென்றால் தன்வந்தரி மகாவிஷ்ணு. பெருமாள் கோவிலுக்கு போனால் தன்வந்தரி சந்நிதி இருக்கும். அங்கே போய் தன்வந்தரி மகாவிஷ்ணு மேலே தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லலாம், தீபம் ஏற்றி வைக்கலாம், பிரதட்சிணம் செய்யலாம், நமஸ்காரம் செய்யலாம். இப்படி துளசி வாங்கி கொடுக்கலாம். ஒரு 20 ரூபாய்க்கு துளசியை வாங்கிட்டு போய் தன்வந்தரிக்கு சாத்தலாம். எனக்கு நல்ல சக்தி இருக்குது அப்படின்னா தன்வந்தரிக்கு ஒரு அர்ச்சனையுமே யாருக்கு இந்த நட்சத்திரக்காரர், அதாவது துலா ராசியில் பிறந்த அன்பர்கள் எல்லாருமே தன்வந்தரி மகாவிஷ்ணுவிற்கு உங்களுடைய பேர் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். இதனால் உங்களுக்கும் உங்களது மனைவிக்கும் இருக்கக்கூடிய வியாதிகள் குறைந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களை தன்வந்தரி மகாவிஷ்ணுவானவர் கொடுப்பார். அன்பர்களே, இப்பொழுது நாம் பார்த்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய சொந்த ஜாதகத்திலிருந்து மாறுபடும். சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுக்திகளானது நடைபெற்றால் இந்த கெடு பலன்கள் குறையும். தசாபுக்திகள் சுமாரானதாக இருந்தால் கெடு பலன்கள் அதிகமாக இருக்கும். தசாபுக்திகளும் நன்றாக இருந்து கோச்சாரத்திலும் நல்ல பலன்கள் நடந்தால் உங்களுக்கு இப்பொழுது கூறிய அனைத்து பலன்களும் முழுமையாக கிடைக்கும். உங்களது சொந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டுமெனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பலாம்.
அல்லது கால் செய்து பேசலாம். அதற்கு தனியான கட்டணம் உண்டு. நன்றி, வணக்கம்.